ஸோ எக்ஸைஸ் 3.4 பொறுத்த வரைக்கும் பார்ட்லி ஃபேக்டட் பாலினாமியல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு 4 டேம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டேம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கொஸ்டின் 1ல சப்டிவிஷன் 1ல நமக்கு வந்து கிட்டத்தட்ட லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டேம் 4மே மல்டிபிகேஷன் இருக்கு. சரியா? இப்போ ஈக்குவல் டு இங்க 0ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து தனித்தனியா ஈக்குவல் டு 0 போட்டு சமைச்சு போயிடலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்காம ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்க சொல்ல நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு சால்வ் பண்ண முடியாது. அதுக்குதான் இதுக்கு பேரு பார்ஷியல் ஃபேக்டட் பாலினாமியல். சரியா? அப்போ இப்படி இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து குரூப்பிங் பண்ணணும். எந்த டேம் கூட எந்த டேம் குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கவனிச்சு பாரு, இது முக்கியமான ஸ்டெப். டோட்டலா 4 டேம் இருக்கு. இந்த 4 டேம்ல ஒரு டேம் அப்படிங்கிறது இன்னொரு டேம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எந்த டேம் எந்த டேம் கூட மெல்ட் பண்றது, ஆட் பண்றது அப்படின்றது தெளிவா பார்க்கணும். நம்ம பார்க்க சொல்ல என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் பாரு. எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ட் அப்படி இருக்க சொல்ல நம்ம கான்ஸ்டன்ட் டேமை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டேம் என்ன பண்ணணும், ஒரு டேமை இன்னொரு டேம் செக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கான்ஸ்டன்ட் டேமை நீங்க ஒண்ணா கூப்பிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து -12 வரும். சரியா? அதே மாதிரி இந்த 2 கான்ஸ்டன்ட் ஒண்ணா கூப்பிட்டீங்கன்னா ஆன்சர் 10 வரும். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே வேல்யூவா இருக்கான்னு பார்த்தா ஒரே வேல்யூவா இல்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்டையும் இந்த செகண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், குரூப்பிங் சேர்க்கக்கூடாது. தேர்டையும் ஃபோர்த்தையும் குரூப்பிங் சேர்க்கக்கூடாது. சரியா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்படி சேர்க்கக்கூடாது, வேற எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது போச்சுல இந்த ஃபர்ஸ்டையும் இந்த தேர்டையும் என்ன பண்ணு, நீ ஆட் பண்ணி ஆன்சர் 1 வரும். அடுத்து இந்த செகண்டையும் இந்த ஃபோர்த்தையும் ஆட் பண்ணதுல உங்களுக்கு ஆன்சர் -3 வரும். சோ இங்க நமக்கு சேமா இருக்கான்னு பாருங்க, இங்க நமக்கு சேமா இல்ல. அப்ப இதை என்ன பண்ணக்கூடாது, குரூப்பிங் பண்ணக்கூடாது. அப்ப வேற எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் நீங்க குரூப்பிங் பண்ண சொல்ல ஆன்சர் வந்து -1 வரும். அண்ட் செகண்டையும் தேர்டையும் குரூப்பிங் பண்ண சொல்ல ஆன்சர் -1 வரும். அவங்க ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நான் யார் கூட யார் குரூப்பிங் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் தான் ஒன்னா மல்டிப்ளை பண்ண போறேன். அண்ட் செகண்டையும் தேர்டையும் தான் ஒன்னு என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். புரிஞ்சுக்க முடியுதாப்பா? இங்க இப்படிதான் என்ன பண்ணுவோம், அந்த குரூப்பிங் சேர்க்கணும். உன் இஷ்டமா நம்ம குரூப்பிங் சேர்க்கக்கூடாது. ஆனா யாரை பெருக்க போறேன்னா, பிராக்கெட் போட்டுறேன் பாருங்க. சோ இங்க x - 5 இந்த டேம் கூட x + 4 என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். சோ இன்டு அடுத்து x - 7 கூட அண்ட் x + 6 என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். சோ ஈக்குவல் டு ஆன்சர் 504. ஓகே தானேப்பா? இப்ப நம்ம இப்படி பேர் பண்ண சொல்லதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே லைக் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஒரே லைக் இந்த லைக் டேர்ம் எங்க இருக்கு பார்க்கலாம். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா? சோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா x² + 4x அடுத்து 5 வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ -5x சோ -20. சோ இன்டு அகைன் எதனால பண்ணிக்கோ, நான் மல்டிப்ளை பண்றேன். சரி, நீ எதை போடுறா பிரச்சனை இல்லை. என்ன ஃபார்முலா போடும், சின்ன வயசு படிச்ச ஃபார்முலா போடாத போடுது உன்னோட இஷ்டம். இப்போ நார்மல் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். ஓகே, இந்த x வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கமா. சோ ஆன்சர் x² + 6x. சோ அடுத்து 7 வச்சு மல்டிப்ளை பண்ணா -7x 7 6 ஆன்சர் -42. சோ ஈக்குவல் டு ஆன்சர் 504. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x². சோ இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா -x -20 இன்டு இங்க x². சோ -x -42. சோ ஈக்குவல் டு ஆன்சர் 504. ஓகே தானப்பா? இப்போ இதுல லைக் டேர்ம்ஸ் யாரு அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல x² - x-உம் x² - x-உம் சேமா இருக்குதா, இதான் லைக் டேர்ம்ஸ். இப்படி வரதுக்கானது என்ன பண்ண, நான் வந்து இப்படி பிரிக்கிறேன். சரியா? இப்ப இந்த லைக் டேர்ம்ஸ் என்ன பண்ண போறேன், நான் வந்து இன்னொரு நேம் கொடுக்க போறேன். லெட் எங்கெல்லாம் x² - x இருக்கோ அங்க நீங்க y என்ன பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிடுமா? சப்ஸ்டிட் பண்ணா y -20 இன்டு y -42 is equal to 504 இருக்கும். ஓகே தானே? இதை ஃபர்தரா என்ன பண்ண போறோம், நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணுவோமா? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் y வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. y² -42y அடுத்து 20 வச்சு ப்ராடக்ட் பண்ணா -20y. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுமா இல்லையா? 42yயும் 2 பேருனா 840 லெஃப்ட்ல கொடுத்தா மைனஸா போயிடும். -504 ஈக்குவல் டு 0. இதை ஃபர்தரா நீங்க என்ன பண்ண போறீங்க, சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. ஆன்சர் y² ரெண்டையும் கூட்டினா 62y ரெண்டையும் கழிச்ச வாட்ஸ் ஆன்சர்மா +336 வரும் ஈக்குவல் டு 0. ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பார்த்துக்கோ.
சரி இல்லையா? இப்ப இந்த டி மெத்தட்ல பிரிக்கலாமா? அப்ப இந்த டி மெத்தட்ல பிரிக்க சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு மல்டிப்ளை பண்ணா 336 வரணும் அண்ட் ஆட் பண்ணா -62 வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பர் போட்டீங்கன்னா வரும் அண்ட் எந்த ரெண்டு நம்பர் போட்டீங்கன்னா -62. ஆன்சர் 56 into 6. சரியா? 56 into 6. அப்ப இங்க மைனஸ் இருந்தா இங்க ஒரு மைனஸ் போட்டுங்க, இங்க ஒரு மைனஸ் போடுங்க. சரியா? சோ டிவைட் பை இங்க y ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஒரு y போடுங்க, இங்க ஒரு y போடுங்க. அப்படி ரெண்டு டேர்ம் என்ன பண்ணியாச்சு, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அப்ப ரெண்டு டேர்ம் எப்படி எழுத போறோம் நோட்ஸ் வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து y minus 56 into y minus 6 is equal to 0. சரியாமா? இப்ப நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கோமா? சோ y minus 56 equal to 0 at y minus 6 equal to 0. இப்ப இந்த y க்கு பதிலா வேல்யூ போட போறேன். சோ y ங்கிறது யாருன்னா x square minus x. அப்ப இங்க எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் x square minus x என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா சோ லெஃப்ட்ல தனியா சால்வ் பண்ண போறேன், ரைட்ல தனியா சால்வ் பண்ண போறேன். ரெண்டுமே ஆன்சர் வரும்போது y க்கு பதிலா அந்த வேல்யூ நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இப்ப ஆன்சர் x square minus x minus 56 equal to 0. டி மெத்தட் பிரிக்கோமா? சோ மல்டிப்ளை பண்ணா -56. சோ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு -1 என்னமா போடலாம்? 7 8 56 -1. அப்ப இங்க மைனஸ் பண்ணலாமா? சோ டிவைட் பை x ஆன்சர் x plus 7 into x minus 8 equal to 0. தனித்தனியா 0 போடுங்க. x plus 7 equal to 0. சோ x ஓட ஆன்சர் -7. அடுத்து x minus 8 equal to 0. சோ x ஓட ஆன்சர் 8. அப்ப இங்க நமக்கு டோட்டலா ரெண்டு ஆன்சர் கிடைச்சிட்டு. ஓகேவா? இதே சிமிலர் ப்ராசஸ் இந்த ரைட் சைடு பண்ணுங்க. சோ ரைட் சைடு பண்ண சொல்ல இந்த y க்கு பதிலா x square minus x போடுறோமா? அப்ப இங்க x square minus x minus 6 equal to 0. இத டி மெத்தட் பிரிக்க போறேன். மல்டிப்ளை பண்ணா -6 மா. சோ ஆட் பண்ணா -1. அப்ப ஆன்சர் 2 3s 6. இங்க -1 இங்க மைனஸ் போடுங்க. சோ டிவைட் பை x ஆன்சர் x plus 2 into x minus 3 equal to 0. தனித்தனியா 0 போடுங்கன்னா x plus 2 equal to 0. அப்ப x ஓட ஆன்சர் -2. அடுத்து x minus 3 equal to 0. அப்ப x ஓட ஆன்சர் is +3. அப்ப உங்க டோட்டலா x க்கு 4 ஆன்சர் வரும். ஏன்னா இங்க வந்து எல்லா x மல்டிப்ளிகேஷன் இருக்குது. எல்லா இதையும் ப்ராடக்ட் பண்ணி x power 4 வரும். அப்ப x power 4 நமக்கு 4 ஆன்சர் வரும். கண்டிப்பா x க்கு -7 8 -2 3 தான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். சப்ஸ்டிட்யூட் 2 பாருங்க. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு ஈக்குவல் டு 16 கொடுத்திருக்கான். அப்ப என்னதுன்னா பார்ஷியலி ஃபேக்டர் பாலினாமியல். சரியா? பார்ட்லி ஃபேக்டர் பாலினாமியல். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எந்த டேம் கூட குரூப்பிங் பண்ணணும் அப்படி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்து -11 வரும். சோ இந்த ரெண்டையும் கூட்டினா -1. கண்டிப்பா இப்படி குரூப்பிங் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டைம் பாரு -6 வரும், செகண்ட் டைம் லாஸ்ட் டைம் பாரு -6 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் செகண்ட் டைம் சேர்க்க போறேன். அப்ப ஆன்சருக்கு -6 வருது. அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் என்ன பண்ண சேர்க்க போறேன், செகண்ட் டைம் கூட்டி சேர்க்கலாம், ஆன்சர் -6 வரும். சரியா? அப்ப யார் கூட யார குரூப்பிங் பண்ணணும் எது முக்கியமானது. அப்படி பண்ணாதான் லைக் டேர்ம்ஸ் அவுட்புட் தான் வரும். சரியா? அப்ப இது எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டு x minus 4 அடுத்து x minus 2 அடுத்து இன்டு இங்க x minus 7 இங்க x plus 1 so equal to answer 16. so ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா? so ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா x square minus 2x அடுத்து minus 4x plus 8. ஓகேவா? so இன்டு so இங்க பாத்தீங்கன்னா x square plus x minus 7x minus 7 equal to answer 16. so இதை simplify பண்ணீங்கன்னா answer x square minus 6x plus 8. so இங்க பாத்தீங்கன்னா x square minus 6x minus 7 so equal to answer 16. இப்போ like terms இருக்கா பாருங்க, x square minus 6x x square minus 6x ஒரே மாதிரி இருக்காப்பா. அப்ப இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோமா? அப்ப இந்த இடத்துல சொல்லி x square minus 6x என்ன பண்ண போறேன், நான் வந்து y in replace பண்ண போறேன். replace பண்ணீங்கன்னா எப்படி மாறும், y plus 8 into y minus 7 equal to answer 16. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமா? so ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா y square minus 7y plus 8y answer minus 56. இது லெஃப்ட்ல மைனஸ் ஆயிடுமா? so minus 16 equal to 0. இது ஃபர்தரா சிம்பிள் பண்ணுங்க, y square plus ரெண்டு கழிச்சா y ரெண்டையும் கூட்டினா minus 72 equal to 0. இது டி மெத்தட் பிரிக்குவோமாப்பா பாருங்க, இந்த டி மெத்தட் பிரிக்க போறேன். so மல்டிப்ளை பண்ணா minus 72 மா,
ஸோ ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் 1 வரணும் அப்படிதானே. 9 8s are 72. ஓகேவா, பிளஸ் 1 வருமா, அப்ப இங்க மைனஸ் போட்டுக்கோமா. ஸோ டிவைட் பண்ண போடுவீங்க y y போடலாம். அப்ப எப்படி எழுதுவீங்க y plus 9. ஓகேவா, ஸோ இன்ட்டு y minus 8 equal to 0. இது தனித்தனியா பிரிச்சுக்கோமா. y plus 9 equal to 0, y minus 8 equal to 0. இப்போ நான் என்ன பண்ணணும், y ஈக்குவலா வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணுமா. அப்ப இந்த இடத்துல சோ y ஈக்குவலா யாரை போட போறோம், வந்து x ஸ்கொயர் மைனஸ் 6x நம்ம எடுத்துக்கோங்கப்பா. y ஈக்குவலா x ஸ்கொயர் மைனஸ் 6x ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரிமைனிங் ஆன்சர் இங்க x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. சோ மல்டிப்ளை பண்ணா 9 பா. சோ ஆட் பண்ணா மைனஸ் 6 வரணும். அப்ப என்ன போடலாம், 3 3s are 9. சோ இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். சோ டிவைட் பை x x ஆன்சர் x minus 3 into x minus 3 equal to 0. தனித்தனியா 0 போடுமா. x minus 3 equal to 0, x equal to 3. Similarly, x minus 3 equal to 0, x equal to 3. அப்ப இந்த இடத்துல x க்கு நமக்கு ரெண்டு ஆன்சர் அவுட்புட்டா ரெடி ஆயிடுச்சு. சரியா, சோ அடுத்து செகண்ட் பார்ட் பண்ண சொல்ல. செகண்ட் பார்ட் இங்க பண்ண போறோம். y ஈக்குவலா இந்த டைம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 8, ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 6 வருமாப்பா. 4 2s are 8 போடலாம். ஆனா நமக்கு வந்து பிளஸ் வந்துடும் அப்படிதானே, மைனஸ் வர வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா என்ன பண்ணி இதை பிரிக்கிறாங்க பை யூசிங் த குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இந்த இடத்துல a உடைய ஆன்சர் 1, b உடைய ஆன்சர் மைனஸ் 6, c உடைய ஆன்சர் மைனஸ் 8. அப்போ பை யூசிங் குவாட்ராட்டிக் என்ன பண்ணலாம், x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. சரியாமா, இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க. மைனஸ் b அப்ப பிளஸ் 6 போடலாமா. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆன்சர் 36 minus 4 into 1 answer 4. அப்ப 4 8s are, அப்ப நமக்கு பிளஸ் போடலாமா. பிளஸ், so plus 32. so divide by 2 into 8, 2 into 1 answer 2 போடலாம். இப்ப ரெண்டையும் கூட்டினா 6 plus ஆர் மைனஸ் ரெண்டையும் கூட்டுங்கம்மா. ரூட் ஆஃப் என்ன வரும் 68. so divide by what is the answer 2. okay, இப்போ 68 எடுத்துக்கலாம். 68 4 into 17, 4 into 17 68. ஓகேவா, அப்ப இத நான் பிரிச்சு காட்டுறேன். 6 plus or minus, so ரூட்டுக்குள்ள 4 into 17 by 2. ஓகேவா, இந்த 4 வெளிய வந்துருமா. 6 plus or minus 2 வெளிய வந்துரும். root 17 by 2. so காமன் என்ன பண்ணலாம், 2 எடுத்துலாமாப்பா. so காமன் நீங்க 2 எடுத்தீங்கன்னா ரிமைனிங் 3 plus or minus root 17 by 2. 2 என்ன ஆயிடும், கேன்சல். ஆன்சர் 3 plus or minus root 17. அப்ப என்னுடைய ஃபைனல் ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x உடைய ஆன்சர் 4 ஆன்சர் 1 3 அடுத்து 3 அடுத்து 3 பிளஸ் root 17 அடுத்து 3 மைனஸ் root 17. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸசைஸ் 3.4ல क्वेश्चन நம்பர் 2 மா சால்வ். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 4 டைம் மல்டிப்ளிகேஷனா கொடுத்து ஒரே ஒரு டைம் பிளஸ்ல கொடுத்திருக்கான். இது வந்து பார்ட்லி ஃபேக்டட் பாலினாமியல். சரியா, சோ கொஞ்சம் நம்ம இருக்காங்க அது வந்து மல்டிப்ளிகேஷனை பிரிச்சுட்டாங்க, ஒரே ஒரு டைம் மல்டிப்ளிகேஷனை பிரிக்காம விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணணும். எந்த நம்பரை எந்த டைம் கூட சேர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா இங்க நீங்க பார்க்க சொல்ல நல்லா கவனிச்சு பாரு. எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க 2x இருக்குது, இங்க வெறும் x தான் இருக்குது, இங்க வெறும் x தான் இருக்குது, இங்க 2x இருக்குது. அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துக்கும் மாறுது. எல்லாத்துக்கும் 1 இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் போயிடலாம். ஆனா சில இருக்குது 2 இருக்குது, எனக்கு 1 இருக்கா இல்லையா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கேப்ல கம்யூனிகேஷன் தான் நான் எல்லா எக்ஸையும் 2x மாத்தணும். அப்ப எல்லா எக்ஸையும் 2x மாத்தல மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அப்ப இங்க 2x இருக்குதா, அப்ப இந்த 2x இருக்குதா, இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி போறேன். அப்ப இங்க மைனஸ் வச்சிட்டேன் அப்படின்னா சரியா. அப்போ இங்க வெறும் x தான் இருக்குது, அப்போ இங்க 2 நமக்கு இல்ல. அப்ப 2 ஆல பெருக்குனா இதே 2 ஆல பெருக்கணுமா இல்லையா. அப்ப இங்க நமக்கு பிளஸ் 6 கண்டிப்பா மாறிடும். 6 நீங்க மாத்த கூடாது. क्वेश्चन அதுதான், क्वेश्चन சேஞ்ச் பண்ணவே கூடாது. அடுத்து இங்க x தான் இருக்குது, அப்ப இது என்ன பண்ணணும், நம்ம வந்து 2 ஆ மாத்தணும். அப்ப இது 2 ஆல பெருக்குனா ஆன்சர் -4. இங்க 2 இருக்குனால பிரச்சனை இல்ல, +3. அப்ப இதுதான் எனக்கு தேவையான கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இப்போ குரூப்பிங் பண்ண போறோம். சரியா, ஃபர்ஸ்டையும் செகண்டையும் பார்த்தனா +5. அடுத்து
தேர்டையும் ஃபோர்த்தையும் பார்த்தா -1. அப்ப இது கண்டிப்பா குரூப்பிங் பண்ண முடியாது. அடுத்து ஃபர்ஸ்டையும் தேர்டையும் பார்த்தா -5, செகண்டையும் ஃபோர்த்தையும் பார்த்தா +9, இதையும் குரூப்பிங் பண்ண முடியாது. அண்ட் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பார்த்தா ஆன்சர் +2 அண்ட் செகண்டையும் தேர்டையும் பார்த்தா ஆன்சர் +2. அப்ப இங்க +2 வரதுனால என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் குரூப்பிங் பண்ண போறேன் அண்ட் செகண்டையும் தேர்டையும் குரூப்பிங் பண்ண போறேன். இப்ப நமக்கு ஐடியா வரும் சார், இங்கே 2x இங்கே 2x அப்படி குரூப்பிங் பண்ணலாம், அப்படி குரூப்பிங் பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சு குரூப்பிங் பண்ணாலும் கரெக்டா வரும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்குது, எனக்கு அங்க குழம்பிடுவேன். அதனால என்ன லாஜிக்கோ அந்த லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கும். சரியா, இந்த விஷயம் புரிஞ்சுச்சே இல்லையாப்பா? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் எப்படி குரூப்பிங் பண்ண போறேன் பாருங்கம்மா. 2x - 1 into 2x plus 3, சரியா, into இங்க x plus 3 into x minus 2. so இந்த plus 20 ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் வச்சுக்கிறேன். so plus 20 equal to 0. ஓகே, மல்டிப்ளை பண்ணுவோம்பா. ஃபர்ஸ்ட் 2x வச்சு மல்டிப்ளை பண்ண போறேன். ஆன்சர் 4x square plus 6x. 2x வச்சு இது மல்டிப்ளை பண்ணா, அடுத்து மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணா minus 2x minus 3. ஓகேவா, இன்டு அடுத்து x வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. x square minus 2x 3x ப்ராடக்ட் பண்ணா plus 3x minus 6. so plus 20 equal to 0. ஓகேவா, இப்போ இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா 4x square. so இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா plus 4x minus 3 இன்டு இங்க வந்தீங்கன்னா x square ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா plus x minus 6 அடுத்து plus 20 equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸ் வரலையே சார், ஆனா லைக் டேர்ம் வரதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரெண்டுமே 4 காமன் எடுத்துலாமா? அப்ப நீங்க 4 காமன் எடுத்தீங்கன்னா ஆன்சர் x square plus x மதிப்பாப்பா. so minus 3 into x square plus x minus 6 plus 20 equal to 0. இப்போ லைக் டேர்ம் இருக்காம, so x square plus x square plus x இருக்காமா? அப்ப இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா, so எங்கெல்லாம் x square plus x இருக்காங்க y ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப here let x square plus x க்கு என்ன பண்ண போறேன், நான் வந்து y ன்னு போட போறேன். போடுறோமா? இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறப்போகுது பாருங்க. 4y minus 3 into y minus 6 plus 20 equal to 0 பா. ஓகேவா, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? சோ ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 4y square minus 6 4s are 24y 3 ப்ராடக்ட் பண்ணா minus 3y plus 18 plus 20 equal to 0. ஓகேமா, further simplification பண்ணுங்க. ஆன்சர் 4y square. சோ ரெண்டையும் ஆட் பண்ணா minus 27y ஆட் பண்ணா plus 38 equal to 0. இதை டீம் மெத்தட் பிரிக்கணுமா? சோ இந்த 4 ஐயும் இந்த 38 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். வாட் இஸ் ஆன்சர்மா? மல்டிப்ளை பண்ணா வாட் இஸ் ஆன்சர் 152. சோ ஆட் பண்ணா minus 27. சோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 152 வரும். அதே சேம் நம்பரை ஆட் பண்ணா minus 27 வரும்னா இந்த எலிமெண்ட்ல பிரிச்சுக்கோ. 152 பிரிக்கோமா 2 டேபிள்ல பிரிச்சா 7 டைம் we advance 1 6 டைம். அடுத்து 2 டேபிள் ஆன்சர் 3 டைம் இங்க we advance 1 8 டைம். சோ அடுத்து 2 டேபிள் 1 டைம் 9 டைம். அப்ப 9 பிரிக்க வேண்டிய பிரைம் நம்பர் தான். அப்ப 9 நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இங்க 8 போடுங்க. ரெண்டையும் பெருக்கினா வருமா, ரெண்டையும் கூட்டினா மைனஸ் வருமா, இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். சோ டிவைட் பண்ணி என்ன போடுவீங்க, ஆன்சர் 4y. ஓகே தானேப்பா, தனித்தனியா கொடுக்கலாமா? அப்ப ஆன்சர் பாருங்க. சரி கட் பண்ணலாம். 1 டைம் வாட் இஸ் ஆன்சர் 2 டைம். அப்ப ஆன்சர் y minus 2 into இங்க 4y minus 19 equal to 0. தனித்தனியா பிரிச்சுக்கோமா. சோ y minus 2 equal to 0. so 4y minus 19 equal to 0. சரியாப்பா, இப்போ என்ன பண்ண போறோம், y க்கு பதிலா வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல சோ y க்கு பதிலா நான் யாரை போட போறேன்னா x square plus x ன்னு போட போறேன். அப்ப x square plus x ன்னு போட்டாச்சு. சரியாப்பா, அப்ப இந்த டைம் என்ன பண்ணா கீழ எழுதிக்கிறேன் பாருங்கம்மா. y க்கு பதிலா இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். x square plus x minus 2 equal to 0. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம், ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்துட்டேப்பா. அப்ப இந்த இடத்துல இந்த டீம் மெத்தட் பிரிக்கணும் யோசிச்சு பாருப்பா. மல்டிப்ளை பண்ணா நமக்கு -2 ஆட் பண்ணா +1 வருமானா வரவே வராது. பை யூசிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா தான். அப்ப a உடைய ஆன்சர் 1, b உடைய ஆன்சர் 1, c உடைய ஆன்சர் -2. ஃபார்முலா x is equal to -b
plus or minus root of b square minus 4ac by 2a. So apply the value. Equal to minus b minus 1 plus or minus root of b square 1 minus 4 into 1 into minus 2 answer plus 8 in marma plus 8 in marma ba divide by answer. Okay, முடிச்சிரும். Okay, answer 2 சரியாப்பா. சரி ரெண்டு கேட்டா வாட்ஸ் ஆன்சர் மேபி வரும் minus 1 plus or minus கூட்டினா root 9. So divide by 2 answer minus 1 plus or minus answer 3 divide by 2. அப்ப இத t மெத்தட்ல பிரிச்சுக்கலாம் சரியா இல்லையா. சோ t மெத்தட்ல பிரிச்சாலும் பிரிக்க முடியாது. நமக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல பெர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுத்துரும் பாத்துக்கோ. அப்ப இந்த இடத்துல ரெண்டா பிரிக்க போறேன். சோ minus 1 plus 3 by 2 ஒரு ஆன்சர் minus 1 minus 3 by 2 இன்னொரு ஆன்சர். சோ ரெண்டையும் கழிச்சா 2 2 ஆட் பண்ணா 1 ரெண்டையும் கூட்டினா minus 4 2 ஆட் பண்ணா ஆன்சர் minus 2. அப்ப x ஓட ஆன்சர் ரெண்டு ஆன்சர் வந்துட்டு 1 1 இன்னொரு minus 2. ஓகே தானேப்பா. வெறும் t மெத்தட் என்ன பண்ணலாம் தாராளமா பிரிச்சுக்கலாம். என்ன பண்றேன் வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அடுத்து செகண்ட் பார்ட் பண்ண போறோம். செகண்ட் பார்ட் பாருங்க. செகண்ட் பார்ட் யார் இருக்காங்கன்னா 4y அப்படிதானே. அப்ப இங்க y = x² plus x போடலாமா பாருங்க. 4 into x square plus x minus 19 equal to 0. இன்னொரு ப்ராடக்ட் தெரியுமா ஆன்சர் 4x square plus 4x minus 19 equal to 0. இப்போ t மெத்தட்ல பிரிக்கணும் யோசிச்சு பாரு. இந்த 19ஐயும் minus 4x minus 19ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுப்பா. என்ன ஆன்சர் வரும் minus 76. பிரிக்க முடியுமா யோசிச்சு பாரு. பிரிக்க முடியாது சரி இல்லையா. என்ன பண்ணலாம் கண்டிப்பா நீங்க வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. அப்ப இங்க a ஓட ஆன்சர் என்ன வருவாங்க 4. சோ b ஓட ஆன்சர் வருவாங்க 4. c ஓட ஆன்சர் வருவாங்க minus 19. சோ அப்ப சேம் சிமிலர் ஃபார்முலா தான். இப்ப அதே ஃபார்முலா பிட் பண்ணிக்கிறேன். அதே சேம் சிமிலர் ஃபார்முலா தான் சரியா இல்லையா. அப்ப இந்த ஃபார்முலா படி நான் வேல்யூ அப்ளை பண்ண போறேன். கவனிச்சு வாங்க. equal to minus b minus 4 plus or minus root of b square 4 square பண்ணா 16 minus 4 into 4 4 plus 16 into 19 multiply what is the answer ba 16 into 19. What is the final answer சீக்கிரம். Yes, what is the answer 304. very good answer is 304 சரியா இல்லையாமா. அப்ப இங்க மைனஸ்ங்க பிளஸ் போடலாமா plus 304 சரியா. plus 304 divide by 2 into a ஓட ஆன்சர் 4 சரியாப்பா. further simplification 4 plus or minus root of ரெண்டையும் கூட்டின ஆன்சர் 320 divide by 8. இப்ப 320 நீ இந்த l மெத்தட்ல பிரி ஃபேக்டர் பண்ணு. சோ l மெத்தட்ல பிரிச்சா எப்படி பிரிக்கலாமா 16 into yes 16 into 20. அப்ப என்ன வரும் யார் வெளியந்துருவா 1 second minus 4 plus or minus root of 16 into 2 0 20 very good divide by 8. இந்த 4 வெளியந்துருமா அப்ப 20 பிரிக்கலாமா வெச்சு பாரு. yes அப்ப ஆன்சர் minus 4. இப்போ இந்த 16 வெளியேட்டா நமக்கு plus or minus 4 வெளியந்துருமா. சோ இப்போ இந்த 20 என்ன பண்ணலாம் root of 4 into 5 னு பிரிக்கலாம் சரியா இல்லையா. சோ divide by 8. இப்போ ரெண்டுமே காமனா 4 எடுத்துறேன். சோ 4 நீ காமனா எடுத்தீங்கன்னா what is the remaining answer பா 1 sorry minus 1 plus or minus the 4 எடுத்துரு 2 root 5 divide by 8. so 1 time 2 time இத தனித்தனியா இப்போ நீ பிரிச்சிட்டீங்கன்னா what is the answer பா minus 1 plus or minus 2 root 5 by 2. அப்ப ரெண்டு எடுத்து எழுதலாம் minus 1 plus 2 root 5 by 2 minus 1 minus 2 root 5 by 2. அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ஆன்சர் x ஓட ஆன்சர் 1 minus 2 அடுத்து minus 1 plus 2 root 5 by 2 minus 1 minus 2 root 5 by 2. so இதான் எனக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். example sum 3.24 solve the equation partly factored polynomial. a partly factored equation எனக்கு minus 5 அப்படிங்கிற டேர்ம் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து x உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணனும். சோ x உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 2x இருக்காங்க, இங்க 6 இருக்குது, இங்க 3 இருக்குது, இங்க நமக்கு 1 இருக்குது. சோ எல்லாமே வித்தியாசமா இருக்குது. அப்ப இதுல எது பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 6 தான் பெரிய நம்பர் அப்படிதானே. அப்ப எல்லா x உடைய கோஎஃபிஷியன்ட் 6 ஆ மாத்தணும்.
அப்ப 6 மாத்திரம் அந்த 2 6 மாத்திரம் அதை எதால மல்டிப்ளை பண்ணணும் 3 அப்ப 3 ஆல் மல்டிப்ளை வாட்ஸ் ஆன்சர்மா -9 சோ இங்க 6 இருக்குனால இது மைனஸ் அப்படி வச்சிருக்கீங்க இத 6 மாத்திரம் 2 ஆல் பெருக்கணும் ஆன்சர் -4 இத 6 ஆல் பெருக்கினா -12 கம்மி பண்ணி பாப்போமா ஃபர்ஸ்ட் செகண்ட் -10 இது -16 வராது அடுத்து ஃபர்ஸ்டும் தேர்டும் ஆன்சர் -13 இது -13 அப்ப என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஒண்ணா குரூப் பண்ண போறேன் அண்ட் செகண்டையும் ஃபோர்த்தையும் ஒண்ணா குரூப் பண்ண போறேன் அப்போ இந்த டேர்ம் எப்படி மாற போகுது அப்படின்னா 2x - 3 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டேர்மையும் அண்ட் 3x - 2 அப்படிங்கிற டேர்மையும் ஒண்ணா குரூப்பிங் பண்ணியாச்சு இன்டு இங்க 6x - 1 அப்படிங்கிற டேர்மையும் இங்க x - 2 அப்படிங்கிற டேர்ம் ஒண்ணா குரூப்பிங் பண்ணியாச்சு சோ -5 = 0 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா சோ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா சோ வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர் அப்படின்னா 6x square minus 4x அடுத்து x மல்டிப்ளை பண்ணுங்க -9x plus 6 ஓகேவா சோ இன்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 6x square minus 12x அடுத்து -x plus 2 so -5 equal to 0 சரிமா இத ஃபர்தர் என்ன பண்ணனும் சிம்ப்ளை பண்ண போறோம் சோ ஆன்சர் 6x square ரெண்டையும் கூட்டினா -30x plus 6 ஓகேவா சோ இங்க 6x square minus 30x plus 2 minus 5 equal to 0. So, இங்க like terms நீங்க பாத்தீங்கன்னா 6x square minus 13x 6x square minus 37 சேமா இருக்குதாப்பா அப்ப என்ன பண்ணலாம் இப்போ இந்த term எல்லாம் y ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோமா இல்லையா அப்ப இங்க என்ன பண்ண போறோம் let 6x square minus 13x என்ன பண்ண போறேன் நான் வந்து y ன்னு ரீப்ளேஸ் பண்றேன் அப்ப இந்த ஸ்டெப் நம்ம எப்படி மாற போகுது அப்படி பாத்தீங்கன்னா y plus 6 into y plus 2 minus 5 equal to 0. Multiply my answer y square plus 2x plus 6y plus 12. Sorry, not 2x, 2y. Okay, ma. Up in the minus 5. So equal to answer 0. There is simplification y square plus 8y இங்க plus 7 minus 7 plus 7 equal to 0 இது டீம் இத பிரிக்குமாப்பா பாரு இது டீம் இத பிரிக்க போறோம் சோ மல்டிப்ளை பண்ணா 7 மா சோ ஆட் பண்ணா 8 என்ன போடலாம் 1 7 is 7 ஓகேவா அப்ப நான் என்ன பண்ண கீழ என்ன பண்ணனும் y போடலாமா நான் ஃபர்ஸ்ட் இந்த டைம் எழுதிக்கிறேன் y plus 7 so into y plus 1 equal to 0 தனித்தனியா போட்டீங்கன்னா y plus 7 equal to 0 y plus 1 equal to 0 இப்போ y equal யாரை போட போறோம் 6x square minus 13 போடுறோமா அப்ப எங்கலாம் y இருக்கோ அங்கலாம் 6x square minus 13x என்ன பண்ண நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் ரீப்ளேஸ் பண்ணிரோமா அப்ப ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இது எப்படி மாற போகுது பாருங்க 6x square minus 30x plus 7 equal to 0 இது பிரிக்கோமா 6 7s are 42 இங்க ஆட் பண்ணா ஆன்சர் -30 இன்னும் போடலாம் சரி -6 கரெக்ட்டா அதான் வருது அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சுக்கிய நம்ம போடுவீங்க ஆன்சர் 6x 6x ரெண்டு கட் பண்ணிக்கலாம்ப்பா அப்ப ஆன்சர் x - 1 சோ இங்க x - 1 into 6x minus 7 equal to 0 தனித்தனியா 0 போடுங்கம்மா x - 1 equal to 0 x equal to 1 அடுத்து 6x minus 7 equal to 0 x equal to 7/6 அப்ப x க்கு ரெண்டு ஆன்சர் ரெடி ஆயிடுப்பா சரியா சோ அடுத்து இங்க அப்ளை பண்ண போறோம் சோ இங்க அப்ளை பண்றதுல x க்கு பதிலா 6x square minus 30x அப்ளை பண்ணுங்க 6x square minus 30x plus 1 equal to 0 சோ மல்டிப்ளை பண்ணா 6 பா ஆட் பண்ணா -30 வருமாப்பா வராது பை யூசிங் குவாட்ரடிக் ஃபார்முலா b யோட ஆன்சர் என்னமா 6 சோ b யோட ஆன்சர் என்னமா -13 c யோட ஆன்சர் என்னமா 1 அப்ப வாட்ஸ் தி ஃபார்முலா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a so apply the value minus b plus 13 plus or minus root of b square 169 minus 4 into 6 4 6 are 24 into answer 24 okay minus 24 okay divide by 2 into a 2 into a oda answer 6 தானே அப்ப answer 12 போடலாம் so equal to 30 plus or minus 2 1
root of 145. So divide by 12. Okay, இப்போ இந்த மாதிரி 145 பிரிக்க முடியுமா யோசிச்சு பாருப்பா. 145 பிரிக்க முடியுமா? முடியாது. அப்படிதான் நமக்கு x உடைய ஆன்சர். சோ கடைசியா x க்கு 4 ஆன்சர் எழுதிக்கோ. ஆன்சர் பாத்தீங்கன்னா x உடைய ஆன்சர் 1 7/6 13 plus root 145 by 12 அடுத்து 13 minus root 145 by 12. So இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Exercise 3.3 ல question number 7. Solve the equation x power 4 minus 14x square plus 45 is equal to 0. இப்போ x power 4 is called as quadratic equation. x power 4 நால இந்த quadratic equation அப்ப x க்கு மொத்தம் 4 ஆன்சர் வரும். அப்ப இந்த சம் நம்ம ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த x power 4 நான் x square the whole square எடுத்துக்கலாமா? அப்ப இத நான் x square the whole square எடுத்துக்கிட்டு so minus 14x square plus 45 equal to 0. இப்போ என்ன பண்ண போறேன்? எங்கெல்லாம் x square இருக்கு அங்க என்ன பண்றேன்? நான் y இன் ரீப்ளேஸ் பண்றேன். let x square க்கு பதிலா நான் y இன் ரீப்ளேஸ் பண்ணினா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படி பார்த்தனா y square minus 14y plus 45 equal to 0. இந்த t மெத்தட் பிரிக்குமா? சோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 45 வரணும். சோ ஆட் பண்ணா நமக்கு -14 வரும். அப்ப என்னமா போடலாம்? 9 5s are 45. இங்க மைனஸ் இருக்குனா ரெண்டுமே மைனஸ் போடுங்க. சோ டிவைட் என்ன பண்ணலாம்? y. அப்ப இதோட ரிமைனிங் ஆன்சர் நீங்க பாருங்க எப்படி அதெல்லாம் பாரு. ரிமைனிங் ஆன்சர் y minus 9 into y minus 5 equal to 0. இது தனித்தனியா 0 போடுங்கன்னா y minus 9 equal to 0. So y equal what is the answer? 9 சொல்லலாம். So அடுத்து y minus 5 equal to 0. So y equal what is the answer? நமக்கு வந்து 5 சொல்லலாம். இப்போ நமக்கு क्वेश्चन வந்து x ல இருந்தா இப்ப x தான மாத்தணும். அப்ப இங்க y க்கு பதிலா என்ன பண்ணலாம்? x ஸ்கொயர் போடுவோமா? அப்ப இந்த இடத்துல சோ எங்கலாம் y இருக்கோ அங்க x ஸ்கொயர் நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கனா அப்ப இது எப்படி நமக்கு மாறும் அப்படினா x square equal to 9. அப்ப x உடைய ஆன்சர் என்ன மாறும்? plus or minus 3 வந்துரும். ஓகேவா? அப்ப இங்க x square is equal to 5 னா x உடைய ஆன்சர் plus or minus root 5. அப்போ என்னோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x உடைய ஆன்சர் 3 minus 3 5 root 5 minus root 5. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். சோ இதே மாதிரி ஒரு மாடல் சம் இருக்குது. சோ அந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 1.36 என்ன பண்ணுங்க இத வந்து நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. 3.16 exercise 3.3 ல question number 6 solve the cubic equation. சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த cubic equationல நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு முன்னால எப்பவுமே வந்து equal to 0 வச்சுக்க நல்லது. ஓகேவா? அப்ப இந்த 3 நான் லெஃப்ட்ல கொடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற போகுது கவுன்ஸ் பாருங்க. 2x cube minus 9x square plus 10x minus 3 is equal to 0. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷார்ட்கட் மெத்தட் தெரியும். அப்படிதானே? சோ எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் கூட்டினா what is the answer? sum of all coefficient. என்னமா ஆன்சர் வருது? ஆன்சர் 2 minus 9 plus 10 minus 3. சோ எல்லா இதுக்கும் what is the answer மா? அப்ப எல்லா இதையும் கூட்டினா 0 வந்துச்சுனா therefore x is equal to 1 as a root. கண்டிப்பா யாரா ரூட்டா இருப்பாங்க? x அப்படிங்கிறது 1ங்கிறது ரூட்டா இருக்கும். அப்ப ஒரு ரூட் கிடைச்சிச்சு. சரியா இல்லையா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? by using synthetic division. ஓகேவா? ஒரு ரூட் கிடைச்சாலே synthetic division போயிடலாம். அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிறேன். 2 minus 9 10 minus 3. சோ 1 அப்படிங்கிறது ரூட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, இங்க 2, அடுத்து 2, இங்க -7, இங்க -7, இங்க 3, ஆன்சர் +3. சோ லாஸ்ட் ஆன்சர் 0. அப்ப என்ன பண்ணியாச்சு? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் ஜெனரேட் பண்ணியாச்சு. முதல் ஆன்சர் எழுதிக்கிறேன். x உடைய ஆன்சர் 1 பா. சோ அடுத்த ஆன்சர் பாத்தீங்கன்னா 2x square minus 7x plus 3 equal to 0. சோ t மெத்தட் பிரிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் +6 பா. ஆட் பண்ணா நமக்கு -7. இன்னுமா போடலாம். +6 -7. 1 6 is 6. So இங்க ஒரு மைனஸ் so டிவைட் பண்ண போடலாம். 2x 1 டைம் என்னமா ஆன்சர் 3 டைம் ஆன்சர் 2x minus 1 into x minus 3 equal to 0. தனித்தனியா போட்டீங்கன்னா 2x minus 1 equal to 0. x உடைய ஆன்சர் 1/2. அடுத்து
x minus 3 equal to 0. x ஓட ஆன்சர் plus 3. therefore எனக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா x equal to 1 1/2 and 3. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Question number 6 ல substitution 2 பா solve the equation, solve the cubic equation அவ்வளவுதான் क्वेश्चन. சரியா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஈக்குவல் சைன் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் ஷார்ட்கட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பாரு. எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் கூட்டினா ஃபர்ஸ்ட் 0 வருமே யோசிச்சு பாருப்பா. இங்க வரல. சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆட் டிகிரி கோஎஃபிஷியன்ட் ஓகே, சம் ஆஃப் ஆட் டிகிரி கோஎஃபிஷியன்ட், ஆட் டிகிரி coefficient. So எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போமா? So what is the answer? odd degree என்னமா? 8 minus 7. What is the answer? 1. அடுத்து sum of even degree coefficient and constant. Sum of even degree coefficient and constant. So இதை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா what is the answer மா? So even degree coefficient -2 இருக்குதா and constant +3 இருக்குதா? So what is the answer? அப்ப ரெண்டுமே சமமா வருதா இல்லையா? அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவலா வர சொல்ல கண்டிப்பா யார் சொல்யூஷனா இருப்பாங்க? Therefore x is equal to -1 as a root. அப்ப கண்டிப்பா யார் ரூட்டா இருக்காங்க? -1 அப்படிங்கிறது ரூட்டா எடுத்து முடிச்சாச்சு. அப்ப x க்கு ஒரு ஆன்சர் வந்ததனால சோ ஃபர்தர் நம்ம என்ன பண்ண போறோம்? by using synthetic division யூஸ் பண்ண போறோம். by using synthetic division. சரியா? அப்ப இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் எழுதிங்க பாருங்க. 8 -2 -7 +3. சோ இங்க வந்து -1. அப்ப ஒரு -1 தானே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, இங்க 8, அடுத்து -8 -10, so இங்க +10 அப்படினே. so +10 ஆன்சர், +3 அடுத்து -3, லாஸ்ட் ஆன்சர் 0. சரியாமா? அப்போ ஒரு ஆன்சர் ரெடி. அப்ப x ஓட ஆன்சர் யாருன்னா -1 அப்படி ரெடி. இங்க வந்து இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 8x² -10x + 3 = 0. t மெத்தட் வைக்கோமா? சோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 பா. ஆட் பண்ணா நமக்கு -10. நம்ம போடலாம். 6 4s are 24. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். so divide by 8x 8x. கட் பண்ணுவோமா? so 2 க்கு 2 டைம் நமக்கு சாரி 4 க்கு கட் பண்ணிடலாம் அப்படினே. so இங்க 1 டைம் நமக்கு இன்னொரு 2 டைம். so இங்க 3 டைம், இங்க நமக்கு 4 டைம். இந்த 2 க்கு கட் பண்ணி 4 வரும் ஓகே. ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 4x - 3 into இங்க 2x - 1 = 0. தனித்தனி 0 கொடுக்குமா? 4x - 3 = 0. x is equal to 3/4. so அடுத்து 2x - 1 = 0. x equal to 1/2. so நமக்கு தேவையான ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x is equal to -1 plus 3/4 and plus 1/2. இது நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸாம்பிள் சம் 3.15. so இந்த சம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த சம் கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எதிரே ரொம்ப லென்த்தியஸ்ட் சம் இதுதான், பெரிய சம். ஏன்னா நமக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா x/6. அப்ப x/6னா இந்த சம்மோடைய ஆன்சர் எக்ஸுக்கு மொத்தம் 6 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 6 ஆன்சர் யாரு அப்படின்னு இந்த சம்ல கேட்கறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் தி ரூட்ஸ், வார்த்தை கவனிங்க, ஃபைண்ட் ஆல் தி ரூட்ஸ். எனக்கு x/6 இருக்கிறதுனால எனக்கு 6 ஆன்சரையுமே கண்டுபிடிச்சு சொல்லி கேட்கறாங்க. சரியா? அப்ப இந்த சம் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உள்ள மெத்தட்ல சால்வ் பண்ணாம ஒரு ஈஸி வேல சால்வ் பண்ண போறோம். அப்ப இந்த ஈஸி வேல சால்வ் பண்ணதுக்கு நமக்கு முன்னால படிச்ச அந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தியரம் இருக்கு, அதுவும் அது இர்ரேஷனல் ரூட் தியரம் நமக்கு தெரியும். சரியா? அப்ப ஒரு ரூட் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க, 2 + i ன்னு கொடுத்திருக்கான். இன்னொரு ரூட் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 3 - √2 கொடுத்திருக்கான். அப்போ இந்த ரெண்டு ரூட் அப்படிங்கிறது தெளிவா கொடுத்துட்டான். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரூட்டை நான் α1 அப்படின்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ரூட்டை நான் α2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ரூட் நமக்கு ரெடியா இருக்குது, செகண்ட் அவனா கொடுத்த ரூட் ரெடியா இருக்குது. இந்த ரெண்டையுமே வச்சு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூட்டா பிரிண்ட் பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். அதான் ஆன்சரா இருக்கு கன்ஃபார்மா. அப்போ இந்த இடத்துல α1 அப்படினால இதுக்கு பேரு β1 என்னவா இருக்கும் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோடைய கான்ஜுகேட்டா இருக்கும் அப்படிங்கறது எக்ஸைஸ் 3.2 படிச்சிருக்கோம். அப்ப இங்க 2 + i அப்படிங்கிறது ரூட்டா இருந்துச்சுன்னா 2 - i அப்படிங்கிறது கன்ஃபார்மா இந்த ஈக்குவேஷன்ல ரூட்டா இருக்கும். அடுத்து இங்க β2 யாரா இருக்கும் அப்படின்னா இந்த √2 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பரா இருக்கிறதுனால இதனுடைய கான்ஜுகேட் வந்து இன்னொரு ஆன்சரா இருக்கும். அப்போ 3 + √2 அப்படிங்கிறது இன்னொரு ஆன்சரா இருக்கும்.
அப்போ டோட்டலா 4 ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. அப்படி எத்தனை ஆன்சர் நமக்கு தேவைப்படுது? இன்னும் 2 ஆன்சர் தேவைப்படுது. அந்த 2 ஆன்சர் நேம் வந்து ஒன்னு ஆல்பா அப்படின்னு வச்சுக்கிறேன், இன்னொன்னு பீட்டா நேம்ஸ். ஓகே, ஆல்பா ஈஸியா இருக்கு. ஆல்பா 3 பீட்டா 3 ஆல்பா. சரியா? இப்ப இந்த இடத்துல மொத்தம் 6 ரூட் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் சமேஷன் 1 அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா -b/a எல்லாத்துக்குமே தெரியும். சரிதானே? -b/a. இப்ப சமேஷன் 1 அப்படின்னு அர்த்தம் மொத்தம் 6 ரூட் இருக்குன்னா 6ஐயுமே தனித்தனியா வச்சு கூட்டணும். அப்படி எப்படி அதெல்லாம் ஆல்பா 1 பிளஸ் பீட்டா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் பீட்டா 2 பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a னா ஃபர்ஸ்ட் டேர்ம் a, இது நமக்கு b. அப்ப ஆன்சர் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இங்க பிளஸ் வேணுமா? பிளஸ் 30/a உடைய ஆன்சர் 1. சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டையும் கூட்ட போறோம். அதுக்கு வந்து ஆல்பா 1ஐயும் பீட்டா 1ஐயும் கூட்டினா i கேன்சல் ஆயிருமா? அப்ப இதோட ஆன்சர் 4 வந்துருமாப்பா? பிளஸ் ஆல்பா 2 பீட்டா 2 இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த ரூட் கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் பிளஸ் 6 வருமா? பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர்மா? 30. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? சோ 10 அந்த சைடு எப்படி மாறிடும்? மைனஸ். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 minus 10. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3. அப்ப என்ன பண்ணியாச்சு? நம்ம சம் ஆஃப் தி ஆல்பா பிளஸ் பீட்டாவை கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அடுத்து இதே போல நான் கடைசி என்ன போட போறேன்னா சமேஷன் 6 போட போறேன். ஏன் சார் சமேஷன் மொத்தம் 6 ரூட். அப்ப சமேஷன் 6 உடைய ஃபார்முலா என்ன சார்? வரிசையா இருக்க பாரு, a b c d e f g அப்படிதானே? அப்ப பிளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணி பார்த்தா என்ன வரும்? பிளஸ் வருமா பிளஸ் எஸ் பிளஸ் g/a வரும். பிளஸ் g/a. அப்ப சமேஷன் 6 என்ன மீனிங்னா எல்லா இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப இங்க என்ன மீனிங்னா ஆல்பா 1 into பீட்டா 1, அடுத்து ஆல்பா 2 into பீட்டா 2, அடுத்து ஆல்பா 3 சாரி ஆல்பா into பீட்டா. அப்படியே ஆல்பா 3 வராது, ஆல்பா into பீட்டா ஈக்குவல் டு g. அப்ப இது நமக்கு c, இது d, இது e, இது f, இது நமக்கு g. அப்ப g ஓட ஆன்சர் -140. சோ -140, a ஓட ஆன்சர் 1. இப்போ ஆல்பா 1ஐயும் பீட்டா 1ஐயும் டைரக்டா பெருக்க போறேன். இது a plus b, இது a minus b னா a square minus b square வருமா? அப்ப ஆன்சர் 2s square பா நமக்கு 5 வரும். சரி 2s square னா 4. சரியா? 2s square வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 4. நடுவுல மைனஸ் வருமா இல்லையா? i square அப்படினா நமக்கு பிளஸ் 1 மாறிடுமா? டோட்டலா 5 வரும். சரி இல்லையா? அடுத்து ஆல்பா 2ஐயும் பீட்டா 2ஐயும் பெருக்கினா அதே a minus b a plus b னா a அப்படியே 3. 3s வாட் இஸ் ஆன்சர் 9. நடுவுல மைனஸ் ரூட் s வாட் இஸ் ஆன்சர் 2. சோ இங்க என்ன இருக்குது? ஆல்பா பீட்டா. சோ ஈக்குவல் ஆன்சர் -140. ரெண்டையும் கூட்டினா 5 into இதோட ஆன்சர் 7. சோ into ஆல்பா பீட்டா ஈக்குவல் ஆன்சர் -140. கட் பண்ணுமா? 177. சோ 2 7s are 40 20. 1 5 is 5. ஆன்சர் 4. அப்போ ஆல்பா into பீட்டா ஓட ஆன்சர் வரும் -4. அப்ப இந்த இடத்துல ஆல்பா into பீட்டா ரெடி பண்ணியாச்சு. அப்போ நல்லா கவனிச்சு பாரு, இங்கேயும் சேம் ரூட் தான், இங்கேயும் சேம் தான். ஆனா இதுக்கு பேரு பிளஸ்ல இருக்குது, இது வந்து மல்டிபிகேஷன் இருக்குதுன்னா இந்த ரெண்டையுமே வச்சு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குனா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உருவாக்கலாமாப்பா? ஏன்னா ஆல்பா ஆல்பா பீட்டா பீட்டா மாறல அப்படின்னு அப்படி வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உருவாக்குனா x² மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0 சொல்லலாமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? x² மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா உடைய ஆன்சர் 3x பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா உடைய ஆன்சர் -4. அப்ப -4 ஈக்குவல் டு 0 போட்டுருவோமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷனை நான் பிரிக்க போறேன். மல்டிப்ளை பண்ணா நமக்கு -4 வரணும், ஆட் பண்ணா -3 வரும். என்ன பண்ணலாம்? 1 4 is 4. இங்க மைனஸ் பண்ணா இங்க -2 டிவைட் பண்ண போடலாம், x போடலாம். அப்ப ஆன்சர் எழுதலாம் x plus 1 into x minus 4 equal to 0. தனித்தனியா பிரிச்சிங்கன்னா x plus 1 equal to 0, x equal to -1. சோ அடுத்து பாத்தீங்கன்னா x minus 4 equal to 0, x ஓட ஆன்சர் +4. அப்ப ஆன்சர் தனியா எனக்கு எழுதி காமிச்சிடு. அப்ப x ஓட ஆன்சர் யாரு அப்படின்னா 2 plus i 2 minus i. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 3 plus √2 3 minus √2. சோ கடைசி ஆன்சர் யாருன்னா -1 and 4. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.
exercise 3.3 question number 5. Find all the zeros. So all the zeros நானும் all the roots நானும் ஒண்ணுதாப்பா. ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் வந்து 6 இருக்குது. இதுல வந்து ரெண்டு ரூட் நம்ம கொடுத்துட்டாங்க. சரியா, 2 roots are available. அப்ப என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு இன்னொரு ரெண்டு ரூட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்பா 1 அப்படிங்கிற ஒரு ரூட் எழுதிக்கிறேன். 1 பிளஸ் 2i. அடுத்து ஆல்பா 2 அப்படிங்கிற ரூட் எழுதிக்கிறேன். நமக்கு ரூட் 3. சரியா, அப்ப இதை வச்சு பீட்டா 1 நீங்க ஃப்ரேம் பண்ணா இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கிறதுனால இதோட கான்ஜுகேட் வரும் 1 மைனஸ் 2i வரும். பீட்டா 2 நீங்க ரெடி பண்ணீங்கன்னா இது இர்ரேஷனல் நம்பரா, இதோட கான்ஜுகேட் மைனஸ் ரூட் 3. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, இங்கே நம்ம 4 ரூட்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு 2 ரூட் நமக்கு வரணும். சோ அந்த 2 ரூட் யாருன்னா ஆல்பா நமக்கு தெரியாது, பீட்டா நமக்கு தெரியாது. இதை நம்ம என்ன பண்ண போறோம், கடைசி கண்டுபிடிக்க போறோம். சரியா, அந்த ஆல்பா எக்ஸலன்ட். அப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் போட போறது என்னன்னா சமேஷன் 1. சமேஷன் 1 உடைய ஃபார்முலா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. அப்ப சமேஷன் 1 அர்த்தம் எல்லா ரூட்டையும் தனித்தனி சொல்லணுமா, ஆல்பா 1 பிளஸ் பீட்டா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் பீட்டா 2 பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்ப இது நமக்கு ஏ, இது நமக்கு பி. அப்படிதானே, மைனஸ் பிளஸ் ஆயிருமா, பிளஸ் 3 பை 1. இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த ரெண்டையும் கூட்டினா 2i 2i கேன்சல் ஆயிருமா, ஆன்சர் 2 மட்டும் வரும். பிளஸ் இந்த ரெண்டையும் வாட் இஸ் ஆன்சர் 0. சோ பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா வாட் இஸ் ஆன்சர்மா 3. இந்த 2 அங்க மைனஸ் ஆயிருமா, அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 மைனஸ் 2. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் வாட் இஸ் ஆன்சர். அப்ப இதுக்கு பேர் நம்ம சம் ஆஃப் ரூட்னு சொல்லலாம். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், சமேஷன் 6 போட போறேன். சமேஷன் 6 உடைய ஃபார்முலா g by a. இது a, இது b, இது c, இது d, இது e, இது f, இது நமக்கு g. சரியாமா, அப்ப சமேஷன் 6னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா, ஆல்பா 1 into பீட்டா 1, ஆல்பா 2 into பீட்டா 2, ஆல்பா into பீட்டா ஈக்குவல் டு g by a. g உடைய ஆன்சர் 135 by a உடைய ஆன்சர் 1. இப்போ ஆல்பா 1ஐயும் பீட்டா 1ஐயும் ப்ராடக்ட் பண்ணா இது a பிளஸ் பி, a மைனஸ் பி. சரியாமா, அப்போ இன்டு 1 ஸ்கொயர் பண்ணா 1, நடுவுல மைனஸ், 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா மைனஸ் வருமா இல்லையா, பிளஸ்ஸா மாறிடும். ஓகே, ஆல்பா 2 இன்டு பீட்டா 2 இந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 3 வந்துருமாப்பா. சோ இன்டு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஆன்சர் 135. இந்த ரெண்டையும் வாட் இஸ் ஆன்சர்மா 5 இன்டு மைனஸ் 3 இன்டு ஆல்பா பீட்டா equal to 135. கட்டணும் 5 டேபிள்ல 1 5 is 5. இங்க 2 5s are 10. இங்க 7. அடுத்து 1 3 is 3. இங்க 9 times. இது மைனஸ் கொடுத்துருங்க. ஆல்பா பீட்டா equal to minus 9. அப்ப நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்ப இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா, இங்க ஆல்பா இன்டு பீட்டானா என்னால என்ன பண்ண முடியும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உருவாக்க முடியும். வாட்ஸ் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணி எப்படி மாற போகுது கவுண்ட் சொன்னீங்கன்னா x square minus sum of the ஒண்ணுதான். அப்ப ஆன்சர் minus 1x is called as x. ப்ராடக்ட் ஆஃப் minus 9 minus 9 equal to 0. இத டீம் எதிர வெரிஃபை யூஸ் பண்ணா முடியாது. by using the quadratic formula. அப்ப a உடைய ஆன்சர் 1, so b உடைய ஆன்சர் minus 1, c உடைய ஆன்சர் minus 9. अब x is equal to formula minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So apply the value minus 1 plus 1 of n plus or minus root of b square 1 minus your minus plus of n 9 4s are 36 by so 2 into 1 answer 2 the answer 1 plus or minus root 37 by 2. இத பிரிக்க முடியாது. 37 that is the prime number. சரியா, அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா x is equal to 1 plus 2i, அடுத்து 1 minus 2y, அடுத்து plus root 3, அடுத்து minus root 3, அடுத்து 1 plus root 37 by 2, அடுத்து 1 minus root 37 by 2. So இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.